வணக்கம் தோழர்களே. என்னடா சந்தோஷமா இருக்கேன்னு பாக்குறீங்களா? சீமானுக்கு முத்திருச்சுங்க. பதறான், கதறான், டாயின்றான். அவ்வளவு பதற்றம் எதனால வருது? பயத்துல வருது. பயந்துட்டாங்க. இத்தனை நாளும் நம்மளை எதுக்காதவங்க கூட எதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற ஒட்டுமொத்த பெண்களும் கழட்டிக்கிட்டு கையில வச்சிருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் மூஞ்சிலேயே அடிச்சு உடப்பாங்க போல இருக்கு வாய அப்படின்னு பயந்துட்டாப்ல. அதனால பிரஸ் மீட், எனக்கு இந்த பிரஸ் மீட் தாங்க எனக்கு புரியவே இல்லை. இந்த பிரஸ் மீட் எல்லாம் ஒளரணும்னு ஒளரி இருக்காங்க. பயங்கரமா ஒளரி சிக்கி சீரழிஞ்சிருக்கிறான். அதுல விஜயலட்சுமி விபச்சாரின்னு சொல்லி இருக்கிறான். அதுக்கப்புறம் கம்யூனிஸ்டுகள் ஒட்டுண்ணிகள் அப்படின்னு இருக்கான். இந்த வரேன் இருடி, இந்த வரேன். எனக்கு என்னன்னா, இந்த ஊடகங்களை பார்த்ததாங்க ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஏங்க எனக்கு புரியவே இல்லை. அவன் கக்குசு போனா கூட போய் முன்னாடி நிக்கிறீங்க, அவன் ஆயிருக்க போனா கூட முன்னாடி நிக்கிறீங்க. எனக்கு புரியல. எங்க ஊடகம் எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு பாலியல் குற்றவாளியை விரட்டி 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 அவன் பேசுறதெல்லாம் செய்தின்னு வேற எடுத்து போட்டு, இது ஊடக தர்மத்திற்கு அடுக்குமா நான் கேக்குறேன். இதுதான் ஊடக அறமா நான் கேக்குறேன். ஒரு பாலியல் போறீங்க குற்றவாளிங்க, அவனை போய் பின்னாடியே விரட்டி போய் அவன் என்னமோ தன்னை பெரிய ஒரு தியாக சீலனாகவும் இந்த நாட்டை புரட்டி போட வந்த ஒரு புரட்சிக்காரனாகவும் கனவு காண வச்சது நீங்க தானே. ஊடகங்களுக்கு ஒரு பங்கு இருக்கா இல்லையா? இந்த மாதிரி ஆளுகள்லாம் தனிமைப்படுத்தி அரசியல் அனாதையாக்குனா தானே கரெக்டா இருக்கும். எனக்கு ஊடகங்கள் மேலதானே கோவம், இந்த சில்லற மேல எல்லாம் இல்லைங்க. ஏன்னா அது முடிஞ்சிருச்சுன்றது தெரிஞ்சோடனே தான் கதற ஆரம்பிச்சிருக்கு. அதுலயும் ஒரு குட் நியூஸ் சொல்லவா? திங்கக்கிழமை உச்ச நீதிமன்றத்துல வழக்கு வருது. அதுல நீதிபதி யாரு? நம்ம நாகரத்னம் அம்மா. அவங்க யாருன்னு பின்னாடி சொல்றேன். முதல்ல இந்த பேட்டியில தெளிவா சில இடங்களை கட் பண்ணி ஒளிபரப்பிய ஊடகங்களை நான் வன்மையா கண்டிக்கிறேன். நீங்க யார காப்பாத்த ட்ரை பண்றீங்க? இவங்களை பாலியல் தொழிலாளின்றாங்க. விஜயலட்சுமிய பாலியல் தொழிலாளின்றான். கையில ஆதாரம் இருக்குன்றான். இத மாத்திரம் எடிட் பண்ணிட்டு அவன் யோகியனா அவனுடைய விஷயங்களை சமூக வெளியில நீங்க போடுறீங்களே, உங்கள்கிட்ட என்ன அறம் இருக்கு? அப்ப நியூஸ உற்பத்தி பண்ணி கொடுக்குறீங்களா? நியூஸ்ன்றது உண்மையை சொல்றதுங்க. மக்கள் உங்கள் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறாங்கல்ல, அதை காப்பாத்த வேணாமா? நீங்க இவ்வளவு கேடுகட்டத்தனம் பண்ணுவீங்களா? பாருங்களேன். ஒரு பாலியல் தொழிலாளி அவன், அதுக்கு ஆதாரங்களை நான் காட்டவ. ஒரு பாலியல் தொழிலாளி அவன், ஒரு பாலியல் தொழிலாளி அவன். என்ன சொல்றான்? பாலியல் தொழிலாளி அவ பாலியல் தொழிலாளி அவ ஆதாரம் இருக்கு தரட்டுமா அப்படின்னு. எவ்வளவு கேடுகட்ட ஜந்து. ஒரு அரசியல் அப்படின்னு பேசுறதுக்கே இம்புட்டு கூட தகுதி இல்லாத ஒரு பீஸ் இந்த பீஸ். இது அரசியல புடுங்கிருச்சான், அரசியல அறுத்து தள்ளிருச்சான். அதனால வந்து கேள்வி கேட்குமா? ஹே, அறிக்கை விடுறதுக்கு பேரு அரசியல் இல்ல மிஸ்டர் சீமான். 62 வயசு ஆயிடுச்சு, கிழட்டு பயிலா இருக்க நீ. இது கூட தெரியலையா உனக்கு? அறிக்கை விட்டுட்டு மல்லா கடிக்கிறதுக்கு பேரு அரசியல் இல்ல. களத்துல நிக்கணும், அந்த போராட்டத்தை தொடரணும், தொடர்ந்து அந்த போராட்டத்தை கையில எடுத்து அந்த மக்களுக்கான நீதியை பெற்று தரணும். அதுல ஒரே ஒரு இடத்துல நீ அப்படி செஞ்சிருக்கன்னு சொல்லு. நான் சொடக்கு போட்டு கேக்குறீங்க. ஒரே ஒரு இடத்துல நான் போராடி வெற்றி அடைந்த இடம் இது அப்படின்னு நீ சீமான் காட்ட முடியுமா? நீ பிரஸ் மீட்ட பூரா அரசியல் நினைச்சுக்கிட்டு தர்ற சீமான். இதுக்கு அந்த பொண்ணை எவ்வளவு கேவலமா பாலியல் தொழிலாளி. அப்ப ஒரு நடிகையை இவ்வளவு கேவலப்படுத்துறாங்க, மற்ற நடிகையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. நாங்க கத்துறோம்ல, அரசியல் கட்சி தலைவர்கள் கத்துறாங்கல்ல. அப்ப உங்களுடைய ரோல் என்ன? ஒரு நடிகைன்றனால தானே இழிவுபடுத்துறான். அப்ப இந்த பொது புத்தியில இருக்கிற சாக்கடை புத்தி தானே ஓடுது சீமானுக்கு. இது எவ்வளவு அயோக்கியத்தனம், அறவே கட்டுத்தனம், சில்றதனம். இப்படி பேசலாமா பொது வழியில? 15 வருஷமா கண்ணியமா இருந்தேன். உன் கண்ணியத்துல தீவிக்க 15 வருஷம் நீ என்ன கண்ணியமா இருந்தன்னு ஊரே காரி துப்பிட்டு கிடக்கு. மொத்த ஆடியோ வீடியோ வெளியே இருந்து அசிங்கப்பட்டு இருக்க. அதுலயும் திருச்சி சூர்யா கையில உன் வீடியோவே இருக்கான். அதை வெளியிட்டா உன் அஸ்தமனம் ரெடி அப்படின்றாங்க. நான் என்ன நினைக்கிறேன், திருச்சி சூர்யாட்ட அந்த வீடியோ வாங்கி போலீஸ்காரங்க கோர்ட்ல கொடுத்தீங்கன்னா சரியா இருக்கும். வெளியே வருதோ இல்லையோ அந்த பிள்ளைக்காவது நியாயம் கிடைக்கும்ல, அதுக்காக சொல்றேன். இதெல்லாம் முடிச்சு விடுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இது ஆல்ரெடி முடிஞ்ச கேஸ், புட்டு கேஸ் தான், புட்டுக்கு தான் இருக்கு. அதுக்குள்ள போய் அதை அடிச்சுக்கிட்டு என்னன்னு தான் பாக்குறோம். ஆனா அது கிளம்பி வருது பாரு, அதுதான் நமக்கு கடுப்பேத்துது. எந்தடா இந்த திராவிட பன்னிகளை ஒழிக்க வந்த புலி நான் சிங்கம் நான். நிப்பாட்டு. என்ன சீமான், கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம்லாம் ஒன்னியடியே லவ் பண்ணிக்கிற, ஒன்னியடியே பேசிக்கிற. பெருசா அறுத்து தள்ளிட்டேன் புலி சிங்கம்னு. இந்த திரள் நிதி வரலன்னா தொப்பை குறைஞ்சு போயிடும், திரள் நிதி வரலன்னா முறுக்கு குறைஞ்சு போயிடும், திரள் நிதி வரலன்னா நீயும் மொண்டாட்டி பிள்ளைங்களோட தெருவுக்கு வந்துருவ. அப்படித்தான் வகுசி. இதுல நெஞ்ச தூக்கிக்கிட்டு என்ன பேசுறீங்க? நான்லாம் திராவிடத்தை இப்படிலாம் சொன்னவன் பல பேர் செத்து புல்லு முளைச்சு போச்சு.
இதுல நீ புதுசா வந்திருக்கேங்க, நீ தான் கடைசி ஆளுன்னு இல்ல, இதுக்கு பிறகும் வருவான், அதனால வெயிட்டிங் அப்படின்னு திராவிடம் உட்கார்ந்துருக்கு. அதனால நீ வந்தையா, வந்த வேலையை முடிச்சியா, கிளம்பு கிளம்பு அப்படின்னு மொட்டாங்களை தட்டும் உனையெல்லாம். அந்த சீனே உனக்கு இல்ல சீமான். அதுல சொல்றாப்ல கம்யூனிஸ்டுகள் என்ன பண்ண, கம்யூனிஸ்டுகள் ரொம்ப கடுப்பாயிட்டான் போல இருக்கு, கம்யூனிஸ்டுகள் மேல ரொம்ப பயந்துட்டான் போல இருக்கு. கம்யூனிஸ்டுகள் உண்மை பொய் எல்லாம் யோசிச்சு ஆதாரம் இருந்தாதான் வந்து களத்தில் நிப்பாங்க. மக்களுக்கு துன்பம் வருது, துயரம் வருது அப்படின்னா எந்த அதிகாரத்தையும் எதிர்த்து நிப்பாங்க. எதிர்த்து நிக்கிறது மட்டும் இல்ல, தொடர்ந்து நின்னு அந்த மக்களுக்கான நீதியை பெற்றுத்தரம் வரையும் களத்துல நின்னு போராடுவாங்க. அதுதான் கம்யூனிஸ்டுகளுடைய பணி. அதுக்கு லட்சம் உதாரணம் சொல்லலாம். ஆனா இந்த இத்து போன பீஸு கம்யூனிஸ்டுகள் என்ன நீ பண்ணிட்ட, தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணிட்ட, மொழி கொள்கை என்ன, சொல்லு சொல்லு சொல்லு. ஹே போடா, நீ எல்லாம் ஒரு ஆளா? கம்யூனிஸ்டுகளுடைய கால் தூசி இருக்குல்ல, அதுக்கு நீ ஈடாவையா? இந்த எஸ்எஃப்ஐ ஸ்டூடெண்ட் இருக்கானுங்கல்ல தோழர்கள், சின்ன சின்ன குட்டி குட்டி பிள்ளைங்க, அதுங்க பேசுற அரசியல் தெளிவு ஒன்ட்ட இருக்கா? தினூன்னு இருக்கா? சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறதுக்கு பேர் அரசியலா? இல்ல வாட்ஸ்அப் வதந்திகளை எல்லாம் அரசியல் நம்புறது பேர் அரசியலா? அந்த பிள்ளைங்களுக்கு இருக்கிற அறிவுல லட்சத்துல ஒரு மடங்கு இருந்தா கூட நீ ஜெயிச்சிருப்ப. வந்து யாருகிட்ட நின்னு போதிக்கிட்டு இருக்க? கம்யூனிஸ்டுகளை பத்தி பேசுறதுக்கு தகுதி இருக்கா சீமானுக்கு? நான் தான் ஒரிஜினல் கம்யூனிஸ்ட் வரே போயா, இப்படி வேற சொல்லி எங்களை அசிங்கப்படுத்தாத. உனையெல்லாம் மனுஷ லிஸ்ட்ல யாரும் ஜெயிக்கலாம், கம்யூனிஸ்ட் லிஸ்ட்ல வேற சேர்ப்பாங்களா? அதுல மொழி கொள்கை என்ன? என் மொழி கொள்கையில நான் தெளிவா இருக்கேன். தமிழ்நாட்டுல இருமொழி கொள்கை தான். என் வாழ்ற நிலத்துல எனக்கு என்ன மொழி கொள்கைன்றல நான் தெளிவா இருக்கேன். இன்னொன்னு சொல்ல வாசிமா, தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும்னு முடிவு பண்றோம். அது பல முறை தோத்து போகுது. ஐயா காமராஜர் அவருடைய ஆட்சி காலத்துல அவர் வந்து மெட்ராஸ் மாகாணம்னு இருக்கட்டும்னு சொல்றாங்க காங்கிரஸ். அந்த காலகட்டத்துல எம்பியா இருந்த அண்ணா பார்லிமெண்ட்ல பேசுறாரு. அன்னைக்கு பார்லிமெண்ட்ல அண்ணாவுக்கு முன்னாடி தனிநபர் தீர்மானத்தை கொண்டு வந்து சென்னை மாகாணத்திற்கு தமிழ்நாடு என்ற பெயரை சூட்டணும்னு சொல்லி தனிநபர் தீர்மானத்தை கொண்டு வந்தது யார் தெரியுமா? மேற்கு வங்க கம்யூனிஸ்ட் இயக்கம், அதாவது எங்க கட்சியினுடைய தலைவர்களில் ஒருவரா இருந்த பூபேஷ் குப்தா தான் தனிநபர் தீர்மானத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார். புரியுதா உனக்கு? பிறந்தது வங்காளதேசத்துல, பிறந்தது வெஸ்ட் பெங்கால்ல, ஆனா தமிழ்நாட்டின் உரிமைக்காக குரல் கொடுக்க முடிஞ்சிச்சு பாரு. அதுதான் கம்யூனிஸ்டுகள் வரலாறு. உன்ன மாதிரி தெருவுல தெரிஞ்சுக்கிட்டு ஊராங்காசுல அப்படி உல்லாச வாழ்க்கையில் இருக்கிறவன்லாம் எங்க மேல கை நீட்ட முடியாது, கைய ஒடிச்சிருவோம். ஞாபகம் வச்சுக்கோ. ஆசிரியர்கள் போராடுகிறார்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடுகிறார்கள், கம்யூனிஸ்டுகள் எங்க? அட கூறுகட்ட குப்பை. அந்த ஆசிரியர்கள் இருக்காங்க பாரு, ஆசிரியர் சங்கம், அதுவே கம்யூனிஸ்ட் அமைப்பு தான்டா. அந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் சங்கம் இருக்குல்ல, அதுவே கம்யூனிஸ்ட் அமைப்புடா. சாம்சங்ல போய் நீ உருட்டிட்டு வந்த பாரு, எல்லாரும் எந்திரிங்கள் அடிங்கள் புடிங்கல்னு, அங்க 100 நாளைக்கு மேல போராடிட்டு இருந்ததெல்லாம் கம்யூனிஸ்ட் சங்கம்டா, சிஐடி தொழிற்சங்கம்டா. இங்கிட்டு மாணவர்கள் எஸ்எஃப்ஐ, நீ கேட்டையே அண்ணா பல்கலைக்கழகத்தில் போராடினீர்களா அப்படின்னு. போராடினது யாரு? எஸ்எஃப்ஐ. எது? இந்திய மாணவர் சங்கம், அதுவும் கம்யூனிஸ்ட் சங்கம்டா. இங்க வந்தாங்கல்ல அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம், பொள்ளாச்சியில முதல்ல அந்த கேஸ வெளியே கொண்டு வந்து தொடர்ந்து போராடி நீதிமன்றம் வரையும் போனவங்க யாரு? இந்த மாதர் சங்கம், அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம். அவர்கள் தான் இங்க போய் நின்று களத்துல போராடினவங்க. நீங்கெல்லாம் சீன் போடுறதுக்கு வந்தவங்க, வெறும் மீடியாவுக்கு உங்களை அடையாளம் காட்டிக்கிறதுக்கு எதிர்கட்சி அரசியல் செய்ய வந்தவங்க. ஆனா கூட்டணி கட்சியில இருந்துகிட்டு மக்களுக்காக நின்னவங்க கம்யூனிஸ்டுகள். தனியா கருத்தரங்கு போட்டாங்க. அந்த கருத்துல நான் போய் பேசியிருக்கேன், விவாதிச்சோம், போராட்டத்துக்கான வடிவமைச்சோம், எல்லாத்தையும் களத்துல நின்று போராடிட்டு இருக்கோம். யார பார்த்து என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? வேங்கை வயல் ஞாபகம் இருக்கா? நீ அந்த ஏரியா பக்கம் எட்டி பார்த்தியா, தலை வச்சு படுத்தியா? வேங்கை வயல்ல அந்த நீர் தொட்டியை இடிக்கணும் அப்படின்னு தொடர்ந்து போராட்டம் நடத்தி அந்த மக்களுக்கான நீதிக்காக களத்துல நின்னவங்க யாரு? இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், அது கம்யூனிஸ்ட் இயக்கம். தொடர்ந்து அரெஸ்ட் ஆகிட்டு இருந்தாங்க அந்த இளைஞர்கள். நீ பேப்பராவது படி, இல்லைன்னா சுண்டல் மடிக்கிற பேப்பர் படி, மூளை வளர்தான் பாக்குறேன். அப்புறம் இன்னைக்கு வேங்கை வயல் பிரச்சனைக்கு சிபிசிஐடி கொடுத்த அறிக்கைக்கு எதிராக நின்னவங்க கம்யூனிஸ்டுகள். போய் தீக்கதிராவது படி. நின்னு ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது, பாதிக்கப்பட்ட மக்கள் மீது பழிய போடக்கூடாது, பேசாம சிபிஐ கொடுங்க இந்த வழக்க அப்படின்னு முன்வைத்தவர்கள் கம்யூனிஸ்டுகள். அப்புறம் விவசாயிகள் போராட்டத்துக்கு வந்தேன்னு கேட்டியே, அட கூறுகட்ட குப்பை. 1.25 வருஷம் நடந்துச்சுல விவசாயிகள் போராட்டம். அந்த போராட்டத்தை வடிவமைத்து முன்னெடுத்து நடத்தியவர்களே கம்யூனிஸ்டுகள். பஞ்சாப்ல நடந்தோடனே கம்யூனிஸ்ட் இல்லைன்னு நினைச்சிட்டியோ? அங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் அமைப்புகள் தான் போராட்டம் தொடங்குவதற்கு 6 மாசத்துக்கு முன்னாடியே கிராமம் தோறும் கம்யூனிஸ்ட் சங்கத்தை கட்டி, கிராமம் தோறும் ஒரு வீட்டை அலுவலகமா மாத்தி அங்க ஒரு ஏடை வச்சு, இத்தனை பேர் போராட்டத்தில் இருக்கும் போது இத்தனை பேர் உள்ளூருக்குள்ள விவசாயம் பார்க்கணும்,
அவங்க 15 நாள் கழிச்சு போராட்ட காலத்துக்கு வரும்போது நீங்க வந்து உள்ளூருக்குள்ள போயிடணும். இப்படி மாத்தி மாத்தி ஷிஃப்ட் சிஸ்டத்துல போராட்டம் நடந்துச்சு, விவசாயம் நடந்துச்சு. ஊர் ஊரா போய் பணத்தையும் மாவையும் தானியங்களையும் வசூல் பண்ணி கொண்டு போய் சேர்த்து 1.25 வருஷம் போராட்டம் நடத்தி மோடி கண்ணுல கடப்பார விட்ட ஆட்டின தொழிற்சங்கம் கம்யூனிஸ்டுகள் தொழிற்சங்கம். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? கம்யூனிஸ்டுகள் மகாராஷ்டிராவில ஒரு பேரணி போனதை பாத்தியா? காலெல்லாம் வெட்டிச்சு ரத்தம் ஒழுகுது. அப்படியே துணிய கட்டிக்கிட்டு நடந்தாங்க, சிவப்பு கடிய தூக்கிக்கிட்டு இந்த மக்களுக்காக. இன்னொன்னு சொல்றேன், உங்க அம்மா போய் எழுதி கொடுத்துட்டு வந்தாங்களே 100 நாள் வேலை, அது எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிற? காங்கிரஸ் கட்சிக்கு வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கிறோம், பிஜேபி வந்துடக்கூடாதுன்றதுக்காக. அந்த ஆதரவு கொடுத்த காலகட்டத்துல குறைந்தபட்ச செயல் திட்டம்னு நாங்க ஒண்ணு வலியுறுத்தினோம். கம்யூனிஸ்டுகள் கொண்டு வர சொல்லி அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தை நீங்க நிறைவேற்றினாதான் உங்களோட நாங்க நட்பா இருப்போம், உங்களுக்கு ஆதரவு கொடுப்போம்னு சொன்னோம். அதன் அடிப்படையில தான் நீ சொல்ற ஆர்டிஐ போட்டேன், தகவல் பெறும் உரிமை சட்டம், அதை கொண்டு வந்தது கம்யூனிஸ்டுகள் தான். அதை சொன்ன 100 நாள் வேலை, அது கொண்டு வந்ததும் கம்யூனிஸ்டுகள் தான். இப்படி எக்கச்சக்கமான சட்டத்திட்டங்களை வெளியே நின்று ஆதரவு கொடுக்கறதுக்காக கொண்டு வர வச்சோம் நாங்க. யாருக்கிட்ட வந்து பேசுற? 5 ரூபா அடுத்தவங்க காசை தின்னாம உண்டியலை குலுக்கி அதை வச்சு மக்கள் பணியை செஞ்சு கிடைக்கிற ஷேர் ஆட்டோலையும் கிடைக்கிற பஸ்லயும் போய் எம்எல்ஏவா இருந்தாலும் மத்தவங்களா இருந்தாலும் அவங்க போறது பஸ்ல. ஒரு உதாரணம் சொல்லவா சீமானுக்கு? கலைஞர் போன 2 ஆட்சிக்கு முன்னாடி முதலமைச்சரா இருக்கிற போது கலைஞர் சொன்னாரு, கம்யூனிஸ்டுகள் தோத்து போனது ரொம்ப வருத்தமா இருக்குனாரு. அது சொல்லிட்டு அவர் சொன்னாரு, சட்டமன்றத்துக்கு போறதுக்கு எம்எல்ஏ ஹாஸ்டல் இருந்து ஒரே ஒரு அரசு பஸ் போகும். அந்த ஒரே ஒரு அரசு பஸ் இருக்குல்ல, அது யாருக்காக வரும்னா கம்யூனிஸ்டுக்காரர்களுக்காக வரும் என்றார். மத்தவங்க எல்லாம் கார் வச்சிருக்காங்க, கம்யூனிஸ்ட் எம்எல்ஏக்கள் மட்டும்தான் பஸ்ல போயிட்டு இருந்தாங்க. அதான்டா நாங்க ஊராங்காசுல உட்கார்ந்து தின்னுட்டு ஊர் பொம்பளைகளை கைய பிடிச்சிருக்கிற வேலை, கேடுகட்ட வேலையை ஒன்ன போல கம்யூனிஸ்டுகள் என்னைக்கும் பண்ணதில்லை. இங்க வந்தெல்லாம் உருட்டிக்கிட்டு இருக்க கூடாது. கம்யூனிஸ்டுகள் பத்தி கைய நீட்டுறது கூட உனக்கெல்லாம் தகுதி கிடையாது. உன்னை ஞாபகப்படுத்தவா, ஒரு முதலமைச்சர் 2500 ரூபாய் பையில வச்சிருந்தாராம். அவர் வெளியே போகும்போது 2 பெட்டியில, ஒரு பெட்டியில பையையும் துணியையும் இன்னொரு பெட்டியில புத்தகத்தையும் வச்சிருந்தாராம். அந்த முதலமைச்சர் பேரு மாணிக் சர்க்கார்னு நீ வாட்ஸ்அப்ல படிச்சிருப்பீல. அவர் கம்யூனிஸ்ட் தலைவர், இன்னைக்கு உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கிற திரிபுராவில முதலமைச்சராக இருந்த சிபிஎம் உடைய தலைவர், சிபிஎம் தலைவர்கள் ஒருத்தர். நீ பேசுற கம்யூனிஸ்டுகளை பத்தி ஏன் உள்ளூர்ல வா. மேடை கலைவாணர் நன்மாறன் மதுரையில எம்எல்ஏ, இப்பதான் இறந்தாரு. அந்த தோழர் 20 ரூபாய் பையில வச்சு நிக்கும் போது ஒரு ஆட்டோக்காரர் வந்து, தோழர் வாங்க நான் கூட்டிட்டு போறேன். இல்லங்க ஷேர் ஆட்டோல போய்க்கிறேன், என்கிட்ட 20 ரூபா தான் இருக்குன்னு சொன்னார்ல. அவர் 3 முறை எம்எல்ஏவா இருந்த சிபிஎம் உடைய எம்எல்ஏ. எங்களை பார்த்து கை நீட்டுறதுக்கோ போராடுனீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கோ உனக்கெல்லாம் தெனாவட்டும் தில்லு இருக்கா நான் கேட்கிறேன். இப்ப போயிட்டு வந்தையே ஓலா விட்டையே டங்ஸ்டன்ல, அந்த டங்ஸ்டன் போராட்டத்தை ஒருங்கிணைக்கிற வேலையை பார்த்தது கம்யூனிஸ்டுகள். டைஃபி ஊர் ஊரா போய் மக்களை திரட்டி கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீயே? நாம எல்லாத்தையும் அமைதியை வேடிக்கை பார்த்தோம்னா நீ பாட்டுக்கு உருட்டி விட்டு போவ. நான் அறிக்கை விட்டுட்டு கண்ணை மூடி படுத்துட்டு நான் இருக்கும் போது தமிழ்நாட்டுக்குள் வந்துருமா அப்படின்னு உருட்டு விட்டேன்னா நீ ஒரு தலைவன். அப்புறம் ரொம்ப பேசாத சிம்மன, திங்கக்கிழமை உனக்கு ஆப்பு ரெடியா இருக்கு ஏன்றியா? நீ போற இடம் அப்படி. உச்ச நீதிமன்றம் போனேல, அங்கேயும் உனக்கு கட்டஞ்செரி இல்ல. அங்க உனக்கு நீதிபதியா யார் வர்றாங்க தெரியுமா? நாகரத்னா, நீதியரசர் நாகரத்னா. யார் அவங்க? வச்சு போல போலன்னு பொழக்கிறவங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதி பேசுறாரு, ஒரு கருத்து சொல்றாரு, தனியார் சொத்துக்கள் எடுக்கிறத பத்தி ஒரு கருத்து சொல்றாரு, வச்சு பொழந்து விட்டாங்க. அவங்க நீதியரசர் கிருஷ்ணய்யரை பத்தி மொட்டடியா அடிக்கிறாரு. நீதியரசர் கிருஷ்ணய்யர் போய் படிங்க. அவ்வளோ பெரிய மனுஷன், தூக்கு தண்டனைக்கு எதிராக, மரண தண்டனைக்கு எதிராக பேசினவரு. கைதிகள், அதாவது சிறைவாசிகள், அவங்களுடைய உரிமைக்காக நான் வந்து படையெடுப்பேன்னு சொன்னவர் ஒருத்தர். அந்த மனுஷன் அவர் ஒரு இடதுசாரி சிந்தனையாளர். அவருடைய கருத்தை தப்பா பேசினாருன்னு சந்திரசூட்ட சங்கில மிதிச்சவங்க தான் இந்த அம்மா நாகரத்னா. இன்னொன்னு சொல்லவா, பில்கிஸ் பானு 11 பேர் வெளியே வந்து மாலை போட்டு லட்டு தின்னாங்களே, வாயிலே மிதிச்சு உள்ள திரும்ப தள்ளினவங்க இந்த அம்மா தான். இன்னொன்னு சொல்லவா, நம்ம ஐயா 56 இன்ச் மோடி இருக்காரு பாருங்க, பண மதிப்பிழப்பு கொண்டு வரும்போது இது ஒரு அயோக்கியத்தனமான வேலை, நாடாளுமன்றத்துல சட்ட வடிவமாக்கி வெளியே வந்திருக்கணுமே ஒரு அறிக்கையில கொண்டு வருவது அயோக்கியத்தனம் சொன்னவங்க இந்த அம்மா. அப்புறம் பெண்களுக்கு நீ சம்பாதிச்சாலும் குடும்பத்துக்குள்ள இருக்கிற பெண்களுக்கு சுய தேவைக்காக பணத்தை கொடுக்கணும்னு ஆணையிட்டவங்க இந்த அம்மா. வீடுகளையும் வணிக வளாகங்களை இடிச்சிட்டு இருந்தானுங்களே புல்டோசர் வச்சு, அவங்கெல்லாம் கூப்பிட்டு செல்லையில் அடிச்சு அனுப்புனது இந்த அம்மா தான். ஏண்டா டே, நாங்க தான் வந்து நீதிபதிங்க, நீ இல்ல. நீதிமன்றத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அதை இடிச்சேன் இதை இடிச்சேன்னா உன் மூஞ்சி இடிச்சிருவேன் அப்படின்னு தூக்கி போட்டு மிதிச்சு அனுப்பினவங்க. இப்ப என்ன பிரச்சனைனா அந்த அம்மா விசாரணையில தான் இந்த வழக்கு போகுது.
வேற லெவலில் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வச்சு செய்வாங்க. ஐ எம் வெயிட்டிங். அதனால தம்பி, இந்த புலி சிங்கம்ன்ற விளையாட்டெல்லாம் ஓரமாக போய் விளையாடணும். உங்க கூட பஜனை மட கும்பல் இருக்கும்ல, அதை கூட்டிக்கிட்டு ஓரமாக போய் நிற்கணும். போராடிக்கிட்டு இருக்கிற ஆட்களுக்கு இடையில கடையில வந்தேன்னு வச்சுக்க, படாத இடத்துல பட்டுரும் தம்பி. போ.